வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழில் தேடல். இந்த வீடியோவில் நம்ம சென்னை எக்மோரை பற்றி பார்க்க போகிறோம். எக்மோரோட ரயில்வே ஸ்டேஷனை தான் பர்டிகுலராக பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா, நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை இந்த பிரதம மந்திரியோட ஸ்கீம் படி ரெனோவேஷன் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப பழமை வாய்ந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷனையும் புது ஃபெசிலிட்டியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதில் இந்த எக்மோர் ஸ்டேஷனுக்கு 734.9 கோடி ரூபா காஸ்ட்டில் ரெனோவேஷன் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்ஸு, பில்டிங்ஸு, கார் பார்க்கு, மல்டி லெவல் கார் பார்க்கிங்கு, அப்புறம் இந்த ரயில் போகிற ட்ராக்கு, மற்றது எல்லாத்தையும் புதுமைப்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதை தரமானதான் பண்ணுறாங்க. அந்த நடைமேடை, அந்த பிரிட்ஜி, அப்புறம் இந்த கண்ணு தெரியாதவங்கலாம் அவங்களாம் நடந்து போகிற மாதிரி அந்த பிரெய்லி மெத்தடில் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனோட தங்கும் விடுதி, ஆஃபீஸு எல்லாமே புதுசாக கட்டிகிட்ருக்காங்க, இடிச்சிட்டு கட்டிகிட்ருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது வந்து பிளாட்ஃபார்ம் 1க்கு பக்கத்தில் இருக்க ஏரியா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அப்போ தான் இதெல்லாம் ஃபவுண்டேஷன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பில்லர் போட்டு எழுப்பிட்டாங்க மேலே, புரியுதுங்களா? லெஃப்ட் சைடில் இது 1, 2 பிளாட்ஃபார்ம். போன தடவை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க 1லேருந்து 4 வரையும். ஸோ அந்த ட்ராக்கில் வரக்கூடிய ட்ரெயின்லாம் நிறுத்தியிருந்தாங்க. இப்போ அந்த ட்ராக்கில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் ட்ரெயின்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. 1, 2, 3, 4 கரெக்டுங்களா? இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு சவுத்து போகிற எல்லா ட்ரெயினுமே மோஸ்ட்லி போகிறது. ஒரு சில நார்த்து போகிற ட்ரெயின் இந்த பக்கம் வந்துட்டு போகுது. ஓகேங்களா? சென்ட்ரல், அப்புறம் எக்மோர், அப்படி தான் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் தாம்பரம், பெரம்பூர்லாம். இதோட மக்கள் தொகை வந்து இங்கே வர்றவங்க நாளுக்கு நாள் வர்றவங்க அதிகரித்ததுனால தான் இதை ரெனோவேட் பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய க்ரௌடையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குது பிளாட்ஃபார்ம் 2, 3, 4 இது. அது பக்கம் 1, 2 தான் அந்த பக்கம் முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து 3, 4 பிளாட்ஃபார்ம். முன்னாடி பார்க்கும்போது பெருசாக பள்ளமெல்லாம் நோண்டிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். வேணா இப்போ செக் பண்ணி பாருங்கள் அதையும். இப்போ அதெல்லாம் போட்டு ரொம்ப வேகமாக வேலை நடந்துருக்குங்க. கிட்டத்தட்ட 1-1.5 மாதத்துலேயே இந்த இவ்வளோ வேலையை முடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன, அந்த ஷெட்டு மட்டும் தான் போடாமல் இருக்குது. பாருங்கள், தெரியும். 2 பக்கமே ஷெட்டு இல்லை. கரெக்டாக அந்த பழைய ஷெட்டுலாம் இருக்குது. புதுசாக போட வேண்டிய ஷெட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அப்போ வந்து ட்ராக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராக்குக்கு நடுவில் அந்த ட்ரைனேஜ் போகிறதுக்கு வழி இருந்தது, அதெல்லாம் கிரில் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக சிமெண்ட், பழைய இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இது மேலே டைல்ஸ் ஓட்டுவாங்களா என்னன்னு தெரியல. அது பார்த்தீங்களா, அதான் 1, 2. அப்புறம் அந்த பக்கம் ஷெட்டு வந்துடுதுங்க. இப்போ கூட வேலை நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா? இது வந்து அந்த போஸ்ட்டுக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், போஸ்ட்டு வருதா பில்லர் வருதா தெரில. கீழே போல்ட் நெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மேலே மேபி இந்த ஷெட்டுக்கான போஸ்ட்டு கூட வரலாம். பெரிய கிரிட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வச்சு கூட நம்ம போடுவாங்க. அது போக போக தான் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்த வந்து எம்டியாக வச்சுருக்காங்க, அதாவது சின்ன பாக்ஸ் போட்டு. எனக்கு என்னமோ இங்கேருந்து அந்த பிரிட்ஜு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், படிக்கட்டு இல்லை லிஃப்ட்டு. இந்த 1வது பிளாட்ஃபார்ம்லேருந்து 10வது பிளாட்ஃபார்ம் வரையும் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு படிக்கட்டு இதெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ஒரு வாட்டர் டேங்க் புதுசாக வேலை நடந்துகிட்ருக்குது. பழைய வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கும், பார்த்துருப்பீங்க, தெரியுதுங்களா? இதே மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் புதுசாக கட்டுறாங்க. ஸ்டேஷன் அழகாக இருக்காங்க, ஒரே பிரைட்டாக இருக்குது. இது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து 3ங்க. இது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த பழைய எக்மோர் பில்டிங் என்ட்ரன்ஸுக்கு பேக் சைடு. ஆக்சுவலாக தரையை மட்டும் தான் காட்டியிருக்கேன். தரையெல்லாம் உடச்சிருந்தாங்க அன்றைக்கி போன தடவை பார்க்கும்போது. பள்ளமாக உடச்சிருந்தாங்க, தெரியுங்களா? இப்போ நிறைய பேசஞ்சர்லாம் இருந்தனால அவங்களெல்லாம் கவர் பண்ண வேணாமேன்னு நான் தரையை மட்டும் எடுத்திருக்கேன். தரையெல்லாம் சிமெண்ட் தான் போட்டு வச்சுருக்காங்க, டைல்ஸோ கிரானைட் எதுவும் போடலை. ஜஸ்ட் இந்த காங்கிரீட்டை போட்டு ஃபில் பண்ணி லெவல் பண்ணி விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? அந்த பழைய ஆஃபீஸ்லாம் முன்னாடி லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ திறந்துருக்காங்க. அந்த வழி ஃபுல்லாகவே அடைச்சிருந்தாங்க, தெரியுதுங்களா? இப்போ திறந்துருக்காங்க. இது பிளாட்ஃபார்ம் வந்து 4. பிளாட்ஃபார்ம் 4ல் ட்ரெயின் நிற்கிது. ஸோ பேசஞ்சர் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. பேசஞ்சர் யூசேஜுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4வது பிளாட்ஃபார்ம் 1, 2, 3, 4 பிளாட்ஃபார்மோட வேலையெல்லாம் முடிஞ்சதுனால நீங்கள் பாருங்கள் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ட்ரெயின் நிற்கிது பாருங்கள் 4ல் 4, 5 இப்போதைக்கு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. பேசஞ்சர் ஏறிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இப்படி அழகாக இருக்கா? ஆனால் முன்னாடி வந்து டைல்ஸ் அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீன் கலர் கிரானைட் வந்து போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பள்ளம் தோண்டினாங்க. எதுக்கு பள்ளம் தோண்டினாங்கன்னு தெரில. பள்ளம் தான் தோண்டி தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 5வது பிளாட்ஃபார்ம் 6வது பிளாட்ஃபார்மில் கூட பேசஞ்சர் இருக்காங்க. ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு. இந்த ஷெட்டெல்லாம் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வேலை தான். எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டே 2026க்குள்ளே முடிக்கிறதா பிளான் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அதிகமான ட்ரெயின்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே ஸ்டேஷனு. சென்ட்ரலுக்கு அடுத்தது எக்மோருங்கிறது சென்ட்ரலுக்கு ஈக்குவலாக இருக்கும் எக்மோர்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேங்களா? நார்த்து போகிறதுக்கு சென்ட்ரல்னால் சவுத்து போகிறதுக்கு ஃபுல்லாக நம்ம எக்மோர் தான். இப்போ தான் தாம்பரத்தை எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இதுதான் இந்த 3 நாளோட எக்ஸ்டர்னல் வியூங்க. இது இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. 1 to 10 பிளாட்ஃபார்மோட மேலேருந்து எடுத்திருக்கேன். படிக்கட்டு மேலேருந்து தெரியுதுங்களா? அந்த கடைசியில் ட்ரெயின் நிற்கிறது தான் 1, 2 அப்படியே இந்த பக்கம் வரையும் இருக்குது. அழகாக இருக்குங்களா? பூ பழைய நிறைய எடுத்தாங்க. அது வந்து புதிய ரயில்வே மெயின்டெனன்ஸ் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6, 7க்கு போகிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தெரியுதுங்களா? இப்போ வந்து 4 பிளாட்ஃபார்ம் 6, 7, 8, 9 ஆகிய 4 பிளாட்ஃபார்ம்லேயும் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக அந்த ஷெட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சில இதெல்லாம் கைட்டிட்டு ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த 4 பிளாட்ஃபார்ம்லேயும் போகக்கூடிய வழிகளெல்லாம் அடைச்சிட்டாங்க. அந்த ட்ராக்கில் வந்துகிட்டு இருந்த அந்த பிளாட்ஃபார்மில் வந்துக்கிட்டு இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. தாம்பரத்தோடய நிற்கிது. இது ரீசெண்டாக பாருங்கள். ஷெட் வச்சு அடைச்சிட்டாங்களா 2 பக்கமும். ஸோ அது படிக்கட்டில் இறங்க முடியாது. அந்த 2 பிளாட்ஃபார்முக்கும் போக முடியாது. 6, 7, 8, 9 இந்த 4 பிளாட்ஃபார்முக்கும் போக முடியாது. ஓகேங்களா? ஏன்னா கீழே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் அவங்களுக்கு தேவையில்லாத நினைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. வச்சு அதை பற்றின ஒரு அவங்க வேலை செய்கிறத கூட நான் தனியாக எடுத்துருக்கேன். அடுத்தது வரும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா? இது அந்த டிராக்டரை போட்டு அந்த என்ன சொல்லுவாங்க மிஷின் இருக்கு இல்லையா, உடைக்கிற மிஷின், ஏர் ப்ரெஷர் கம்ப்ரெஷரில் ஒர்க் ஆகும்ல, அதை போட்டு அடித்து நறுக்கி உடைச்சிட்ருக்காங்க. எது தேவையில்லையோ அதை மட்டும். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் போயிட்டுருக்கு பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் நினைக்கிறேன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனோடது. ஸோ அந்த பில்டிங் வந்து அமைய வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் அதோட வீடியோ நம்ம ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 11வது பிளாட்ஃபார்ம் ஒட்டின மாதிரி ஃபுல்லாக வேலை நடந்துகிட்டு இருக்குது. இதா நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இதான் 11வது பிளாட்ஃபார்ம். அந்த க்ரீன் ஷீட்டு போட்டு வேலை பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் ஏதோ ஃபுல்லாக பிரிட்ஜு வருதா என்ன வருதுன்னு தெரில, லைனாக பைல் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அதை காமிக்கிற மாதிரி முன்னாடி 2 கிரெயின் இருந்தது, இப்போ 1 கிரெயின் தான் இருக்குது. இது பேர் டவர் கிரெயின். அது பார்த்தீங்களா அழகா? இது பாருங்கள், இதான் சொன்னேன். ஃபுல்லாக பில்லர் மாதிரி போட்டுட்ருக்காங்க இல்லையா, பாக்ஸ் போட்டு. ஸோ இங்கே என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இது L&T 26 தான் பண்ணிகிட்ருக்காங்க, L&T கான்ட்ராக்டு. ஏன்னா அங்கே இருந்தவங்களோட யூனிஃபார்மில் பார்த்தேன் L&Tன்னு போட்டிருந்தது. இது பாருங்கள், இந்த பக்கம் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி பைல் போட்டு தான் நோண்டிகிட்டு இருக்காங்க அந்த மிஷினை வச்சு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜை வந்து பாதியிலே கட் பண்ணிட்டாங்க, தெரியுதுங்களா? அது கடைசி வரையும் போகும். அதை உடச்சி இந்த பக்கம் இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க. பழைய ஸ்லைடிங் பிரிட்ஜ் அது. ரொம்ப அழகாக, ரொம்ப வருஷமாக இருந்தது நினைக்கிறேன். உடச்சிட்டாங்க அது எல்லாத்தையும். மாடர்னாக இப்போ கொண்டு வருவாங்க ஏதாவது. சொன்னேன் இல்லையா, அந்த 7, 8 உடச்சிக்கிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு. அதெல்லாம் வந்து பாருங்கள், லேபர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி சீக்கிரம் முடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், 11வது பிளாட்ஃபார்மில் பேசிக் மண் எடுத்து உங்களுக்காக தான் ஒரு பக்கெட் மண் எடுக்கிறதுக்கு அந்த
ஜேசிபி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. கீழே நிறைய கேபிள்ஸ் அதெல்லாம் மாட்டிக்கிது. அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு பக்கெட் எடுக்கிறதுக்கும் அவங்க அவ்வளோ டைம் எடுக்கும். டைம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சீக்கிரம் முடியுமா வேலை அப்படிங்கிறது காலந்தான் போய் சொல்லணும். டே நைட்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேலை எப்படி பண்ணுறாங்க, எப்போ முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சீக்கிரம் முடிவு எதிர்பார்க்கணும். டிக்கெட் எடுக்கிறது 2 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து 10வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயினில் ஏறிட்டு 9, 8, 7 அந்த ட்ராக்கில் வேலை நடக்கிறத அப்படியே ட்ரெயின் மூவ்மெண்ட் ஆகும்போது எடுத்தது. ஸோ அங்கே இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க பாரு, பெஞ்சு கிஞ்சி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க மோஸ்ட்லி. அங்கே இருந்த கடையெல்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் வழியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க ரிமூவ் பண்ண வேண்டியதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெனோவேட் பண்ணுவாங்க. எங்கெங்கே உடைக்கணுமோ எதை மாற்றணுமோ மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட் அடுத்த மாதம் போடுவோம். மற்ற சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்ருங்க. இது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் ஸ்டேஷனோட அப்டேட்டு நிறைய போட்டிருக்கோம். கிளாம்பாக்கம் ஸ்கைவாக்கு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் வரப்போகிற ஸ்கைவாக் பற்றியான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், எக்மோர் ஸ்டேஷனை விட்டு வெளில வந்தாச்சு. அழகாக இருக்குல்ல இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.